சைலண்டாக சைடில் ஒருத்தவங்க சம்பவம் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரியுமா? வணக்கம் சோசியல் மீடியா நண்பர்களே. நம்ம யூசிஎல் நிறைய பெரிய பெரிய சம்பவம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சைலண்டாக சைடில் ஒருத்தவங்க சம்பவம் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? போடோ கிளிம்ட் நார்வே நேஷன் சேர்ந்து ஒரு சின்ன கிளப்புங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்லாங்க. நம்ம யூசிஎல்ல ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க. அந்த யூசிஎல்ல பெரிய பெரிய மிருகங்கள், அந்த யூசிஎல்ன்ற காட்டுக்குள்ள நிறைய பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும். லைக் சிங்கம், புலி, யானை, கரடி, அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும். அதுதான் நம்ம டோட்டாமெண்டாக இருக்கட்டும், மேன் சிட்டியாக இருக்கட்டும், இன்டர் மிலான், அத்லெட்டிகோ மேட்ரிட், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயன்ஸை ஒரு சின்ன ஓனாய் குட்டி இந்த போடா கிளிம்ட் போட்டு தளிச்சா நம்ப முடியுதா? இதுதான் நம்மளோட யூசிஎலோட ஃபஸ்ட்டு அப்பீரன்ஸ். முதல் அப்பீரன்ஸ்லேயே டோட்டாமெண்ட் கூடயும் ப்ளஸ் நம்மளோட டொட்டனம் கூடயும் 2-2ன்ற கோலில் அந்த மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க யூஎஃப்ஐ சாம்பியன்ஸ் லீக்கில். இன்னொரு பக்கம் நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் 2-1 சொல்லி போட்டு தள்ளியிருக்காங்க. நம்ம மேன் சிட்டி பிரீமியர் லீக் டாப் டீம் அவங்கள 3-1 சொல்லி அவங்கள செஞ்சு விட்ருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு புரியலங்க. இவங்க சம்பவம் பண்ணுறானுங்க சைலண்ட்டாக யூசிஎல்ல. யாரோ 10 பேர் அடிச்ச டானானவ இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். இதை கூட விடுங்க, நம்ம இன்டர் மிலான் ஒரு பெஸ்ட்டு லீக்ல இருந்து பெஸ்ட்டு டீம் அதை யூசிஎல் நாக் அவுட் பண்ணியிருக்கானுங்க. இவங்க தலையை தூக்கணும் என்ன பண்ணுவான்? மெரிட்ல வந்தவன்பா. இவங்க சைலண்டாக ஒரு பக்கம் யூசிஎல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த டீம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த போடோ கிளிம்ட்ன்ற கிளப் ஐ திங்க் இவங்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ஸில். ப்ளஸ் இந்த யூசிஎல்லும் சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுறானுங்க. இவங்களோட அடுத்த சம்பவம் எப்படி இருக்குன்றதை நம்ம காத்து தான் பார்க்கணும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.